ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜனவரி 16, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். உத்தராயணம், அதாவது சூரியனின் வடதிசை நோக்கிய பயணத்தின் உட்பொருளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வடதிசை என்பது ஹிமாச்சலம், அதாவது இமயமலையை குறிக்கிறது. ஹிம என்றால் பனி. இது தூய்மையானது, களங்கமற்றது, மிக குளிர்ச்சியானது ஆகும். இவை அனைத்தும் சேர்ந்து அதற்கு நிலையான பிரசாந்தியை அளிக்கின்றன. அச்சலம் என்றால் நிலையானது, அசைக்க முடியாதது என்று பொருள். இமாச்சலம் என்பது பௌதீகமான இமயமலை பகுதியை குறிக்கவில்லை. இது குளுமையான, அமைதியான, நிலையானதை குறிக்கிறது. சூரியன் மனிதனின் கண் பார்வைக்கு அதிபதியாவான். சூரியன் வடதிசை நோக்கி நகர்வது என்பது மனிதர்கள் குளுமையான, அமைதியான, என்றும் மாறாத ஒன்றை நோக்கி பார்வையை திருப்ப வேண்டும் என்பதற்கான அழைப்பாகும். இதன் பொருள் மக்கள் தங்கள் பார்வையை அகத்தை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதாகும். சூரியன் போதிக்கும் பாடம் இதுவே. மனிதனது பார்வை தற்காலிகமான, அழியக்கூடிய புறப்பொருட்கள் மற்றும் உலகியலான விஷயங்கள் மீது மட்டுமே இருந்துவிடக்கூடாது. இதயத்தில் உறையும் நிர்மலமான, புனிதமான சைதன்யம் எனும் மெய்யுணர்வை தரிசிப்பதற்காகவே மனிதனுக்கு இந்த பார்வை அளிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட அகப்பார்வையை வளர்த்து கொள்வதற்கு சூரியன் வடதிசை நோக்கி பயணிக்கும் உத்தராயண புண்ணிய காலமே உகந்தது. ஆன்மீக சாதகன் பரம்பொருளை உணர்வதற்கான ராஜபாட்டை இதுவே. தெய்வீக அருளுரை ஜனவரி 14, 1994. உள்ளுரையும் நிர்மலமான புனிதமான அந்தராத்மாவை நோக்கி பார்வையை திருப்புவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.